நண்பர்களுக்கு வணக்கம். அரசியல் புதுமையான விந்தையான நண்பர்களை உருவாக்குகின்றது என்று சொல்லப்படுவது உண்டு. ஆங்கிலத்திலே பாலிடிக்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பெட்ஃபெல்லோஸ் என்று சொல்வார்கள். இது முற்றிலும் உண்மை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பல சந்தர்ப்பங்களிலே இது உண்மையாக ஆகியிருக்கின்றது. அதனுடைய நீட்சிதான் இப்பொழுது பாஜக திமுகவிடம் நெருக்கம் காண்பிக்க முயற்சி செய்வது. காரணம் என்ன? திமுக போன்ற சில கட்சிகளின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்ற முடியும். குறிப்பாக அரசியலிலே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிலே, நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே பெண்களின் பங்கு, அதற்காக செய்யப்பட இருக்கின்ற தொகுதி மறுவரையறை. இந்த மசோதா ஏற்கனவே ஒரு தடவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு தோல்வி அடைந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இப்பொழுது சூழ்நிலை பிஜேபிக்கு சற்று சாதகமாக இருப்பதால், குறிப்பாக மேற்கு வங்க தேர்தல்களுக்கு பிறகு அந்த தோல்வியடைந்த மசோதாவை திரும்ப கொண்டு வந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்பை பாஜக காட்டுகின்றது. ஆனால் நாடாளுமன்றத்திலே அதற்கான எண்ணிக்கை வேண்டுமே. ஏனென்றால் இது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம். அதற்கு தேவையான பெரும்பான்மை வேண்டியிருக்கின்றது. அதனால் பாஜக திமுகவை இந்த மசோதாக்களுக்கு ஆதரவாக இழுக்கின்ற நிலைமையை அடைந்திருக்கின்றது. அதற்கான முயற்சியை செய்வதாகவும் கூறப்படுகின்றது. திமுக மட்டுமல்ல, மற்ற சில எதிர்க்கட்சிகளையும் பாஜக அணுகி இருப்பதாக தெரிகின்றது. குறிப்பாக மகாராஷ்டிராவிலே உத்தவ் தாக்கரே அவர்களின் தலைமையிலான சிவசேனா UBT என்று அழைக்கப்படுவது, மற்றும் சரத்பவார் அவர்களின் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, இவையும் பாஜகவுடன் பயணிக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகின்றது. நாட்டிலே சில முக்கியமான சீர்திருத்தங்கள் வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியமாக ஆகின்றது. இதை பாஜக ஆதரவாளர்களே அவ்வளவாக ரசிக்க மாட்டார்கள். திமுகவா சீ என்று நினைப்பார்கள். பாஜகவின் மீது சிறிது எரிச்சலும் வெறுப்பும் கூட அடையலாம். திமுக ஒரு பெரும் ஊழல் கட்சி, அடிப்படையிலேயே தீய சக்தி, இவையெல்லாம் உண்மைதான். ஆனால் வேறு வழி. இந்த காரணங்களாலே திமுகவை ஒரு தீண்டத்தக்காத கட்சி போல ஒதுக்கிவிட்டால் சீர்திருத்தங்கள் தடைபடும் அல்லது மிகுந்த தாமதம் ஆகும். எனவே தற்போதைக்கு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டு இருக்கின்றது. இதற்கான பொறுப்பையும் வாக்காளர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழக வாக்காளர்கள். திமுக போன்ற ஒரு கட்சிக்கு அபரிமிதமான ஆதரவு கொடுத்தால் வேறு என்னதான் செய்ய முடியும்? மேலும் திமுகவும் இதை ஓரளவாவது வரவேற்கவே செய்யும். மிஞ்சி போனால் 1-2 மாற்றங்கள் அந்த மசோதாவில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் திமுக கட்சி வலியுறுத்தலாம். அவ்வளவுதான். மற்றபடி திமுக பாஜகவுடன் ஒத்துழைக்கும் என்றே நான் கருதுகின்றேன். இன்றைய நிலைமையிலே காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் சேர்ந்துவிட்ட இன்றைய நிலைமையிலே ஏதாவது ஒரு பெரிய தேசிய கட்சியின் கூட்டுறவு திமுகவுக்கும் தேவையாக இருக்கின்றது. அதனால் அந்த கட்சியும் இப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு, நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா அவர்களின் முயற்சிக்கு ஆதரவாகவே இருக்கும் என்று எண்ணுகின்றேன். நாட்டிலே சுமார் 50% இருக்கின்ற பெண்களுக்கு அரசியலிலேயும் சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் சரியான பங்கு இருக்க வேண்டும், ரெப்ரசன்டேஷன் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லை என்றால் அது பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு பெரிய அநீதியாகவே முடியும். அதற்காகத்தான் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நரேந்திர மோடி அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். அதற்காக திமுகவை கூட நாட வேண்டி இருக்குமானால் சோபி இட், அப்படியாகட்டும். அதற்கு என்ன செய்வது? அப்படி ஒரு முடிவு தற்காலிகமானதாக இருக்கும். மேலும் இன்றைய சூழ்நிலையை உத்தேசித்து இருக்கும். வழக்கம் போல திமுகவும் நாங்கள் பாஜகவை எதிர்க்கவில்லை, மதவாதத்தை தான் எதிர்க்கிறோம் என்று எதையாவது கூறி உருட்டி கொண்டு இருக்கும். பலர் அந்த கூற்றை நம்பக்கூட செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தலின் போது இதற்காக திமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியிலே கூட இருக்கலாம். அல்லது அதற்குள்ளே தன்னுடைய காரியம் முடிந்துவிட்டது என்று பாஜக கருதினால், பாஜக மற்றும் அண்ணாமலை புதியதாக தொடங்கப் போகின்ற அரசியல் கட்சி, இந்த இரண்டும் கூட ஒரே அணியிலே இருக்கலாம், கூட்டணியிலே இருக்கலாம். எதுவும் நடக்கக்கூடும். அரசியல் என்றால் அப்படித்தான். மக்களாட்சி, ஜனநாயகம் என்றால் அப்படித்தான்.
எண்ணிக்கைதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். அதற்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாமா? திமுகவுடன் போய் கூட்டு வைக்கலாமா என்று ஒரு கேள்வி எழலாம். ஆனால் பாஜகவோ 2 நன்மைகளிலே எது பெரிய நன்மை அல்லது 2 தீமைகளிலே எது பெரிய தீமை என்பதை பார்க்க வேண்டிய நிலைமையிலே இருக்கின்றது. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு சமரசம் இப்போதைக்கு பரவாயில்லை என்கின்ற எண்ணமும். மேலும் நாம் அனைவரும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இது அப்படிப்பட்ட ஒரு சமரசம் அரசியல் முடிவு, கொள்கை முடிவு அல்ல. எனவே தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. இதை எதற்காக எடுத்து கூறியிருக்கின்றேன் என்றால், பாஜக ஆதரவாளர்களே திமுகவுடன் கூட்டு என்கின்ற நிலைமை வந்தால் அப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கே மனத்திலே இடமில்லாமல் முகத்தை சுளிப்பார்கள், வெறுப்பு அடைவார்கள். அவர்கள் தங்கள் மனங்களை தேற்றிக்கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் அணுகுமுறை சரியான அணுகுமுறைதான், இன்றைய சந்தர்ப்பத்திலே சரியான அணுகுமுறைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.